என்னோட சொந்த வீட்டில் நான் இருக்கணுன்றது பல பேருடைய கனவு. இப்போ வந்து காலப்பிரசவத்துக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கடல். சில பேருக்கு மட்டும்தான் சொந்த வீட்டில் போய் வாழக்கூடிய குடுப்பனை இருக்கும். இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சொந்த வீட்டில் போய் வாழ்ந்துருவாங்க அப்படின்றத சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மேஷம், அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, அதே மாதிரி துலா ராசிக்காரங்க. இந்த 4ஆம் அதிபதி எங்கெல்லாம் தொடர்பு படுதோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். கட்டின வீடை வாங்குறதும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த செவ்வாய், சுக்கிரன், சந்திரனுடைய சேர்க்கை. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேடம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், நண்பர்களால் துரோகம் செய்யப்படக்கூடியது, இது மாதிரி பல விஷயங்கள் ஜாதகத்தோட கிரக அமைப்புகளோட எப்படிலாம் கனெக்ட் ஆகிருக்கு, எப்படிலாம் தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். இப்போது நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய கனவு அப்படின்னா வீடு அப்படிங்கிறது, சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசை. இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அமையும் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஜாதக ரீதியாக? நிச்சயமாங்க. பொதுவாக வந்துட்டு இந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம்னாலே வந்து நமக்கு சந்திரன் தான் பார்ப்போம். உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது, கட்டின வீடு வாங்குவோமா இல்லை நிலம் வாங்குவோமா அப்படின்றதுக்கு இந்த ஒவ்வொரு கிரகச்சரிக்கையை கூட சேர்த்து நம்ம பார்ப்போம். இப்போ நல்ல பிரம்மாண்டமான வீடு கட்டுவோமா இல்லை சாதாரண வீட்டில் போய் குடியிருக்க போகிறோமா அப்படின்ற ஒரு எல்லாமே நம்ம ஜாதகத்தில் பார்த்துலாம். பொதுவாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு என் வீடு நான் போய் படுக்கணுங்க, அந்த ஒரு சந்தோஷம் வேணும். ஒரு வாடகை கட்டாமல் என்னோட சொந்த வீட்டில் நான் இருக்கணுன்றது பல பேருடைய கனவு. அப்போ கண்டிப்பாக அந்த கனவுக்கான ஒரு நிலைகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் அழகாக எடுக்கலாம். இதில் சந்திரன் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கும். இப்போ சந்திரன் ஆட்சி பெற்ற வீடாக எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து காலப்பிரசவத்துக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கடகம். இப்போ கடகராசிக்காரவங்க, அதே மாதிரி ரிஷவராசிக்காரவங்க, விருச்சிக ராசிக்காரவங்க, மகர ராசிக்காரவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த வீடு தொடர்பான விஷயங்களை கேள்வி எழுப்பிண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும், ஆசையாகவே இருக்கும். வீடு அடிக்கடி ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்க அவங்க எல்லாமே கூட அதில் வருவாங்களா? நிச்சயமாங்க. எனக்கு வந்து அதில் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த இடத்துல இதை பண்ணணும் அதை பண்ணணும், அந்த ஆசைப்பட்ட மாதிரிலாம் அந்த வீடு இருக்கும்னு. நிச்சயமா. அதில் வந்து என்னென்னா அந்த சந்திரன்றது நம்மளுடைய மனோகாரகன் வேறு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த சந்திரன் அந்த மனோகாரகனோட சேர்த்து ஒரு கடன் வாங்கினாலும் நான் வீடு கட்டணும், அதுவுமே எனக்கு கனவு வீடாக இருக்கணும், எனக்கு ஆசைப்பட்ட மாதிரியான இருக்கணும். ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டிராயிங்காக இருக்கட்டும், இந்த இடத்துல இந்த டேபிள் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்டரில் வரும், அடிக்கடி போட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்துட்டு அதில் சில பேருக்கு தான் அதில் போய் நம்ம கனவு வீடு அமைச்சிருவாங்க, சில பேர்னால போய் வாழ முடியாது. சில பேருக்கு மட்டும்தான் சொந்த வீட்டில் போய் வாழக்கூடிய குடுப்பனை இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வருமானம் மட்டுமே வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்களால அந்த வீட்டில் வசிக்க முடியாது. அதுக்கும் கிரகச்சரிக்கைகள் எல்லாமே ஜாதகத்தில் எடுத்துடலாம். ஓகே ஓகே. ஸோ வீடை வச்சு அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க இருக்கிற வீட்டை வச்சு நம்ம சொல்லிடலாம். நிச்சயமாங்க. இப்போ என்னென்னா வீடுன்றதை விட உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா, எனக்கு வந்து நான் கனவு வீட்டில் வாங்கணும். இப்போ நான் ஒரு லோன் போட்டனால ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடணும். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்திரன் செவ்வாய் கேது ஒரு லோன் போட்டனாலும் வீடை வாங்கிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சொந்த வீட்டில் போய் வாழ்ந்துருவாங்க அப்படின்றத சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மேஷம், அதே மாதிரி மிதுன ராசிக்காரவங்க, சிம்ம ராசிக்காரவங்க, அதே மாதிரி துலா ராசிக்காரவங்க, தனுசு ராசிக்காரவங்க, கும்பராசியில் இருக்கவங்க, இவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த சொந்த வீட்டில் வசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துட்டு சனி வக்ரமாக இருக்குது, அந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அந்த சனின்ற கிரகம் வந்து வக்ர நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பூர்வீகத்தில் வாழ முடியாது. பூர்வீகத்தில் சொந்த வீடு இருந்துச்சுனாலும் அவங்களால அங்கே வசிக்க முடியாது, அதை வாடகை கூட்டு வந்தக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இதுலேயே வந்துட்டு இந்த மற்ற ராசிக்காரங்களுக்கு அதை பற்றின ஏக்கங்கள் இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு, உச்சமாகக்கூடிய வீடு, நீச்சமாகக்கூடிய வீடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நான் நிலம் மட்டும் வாங்கிடுவேன், எனக்கு ஆசை இருக்குது நிலம் வாங்கியாவது வைக்கணும் அப்படின்ட்டு. இந்த கோச்சார கிரகங்களில் வந்து அவங்களுடைய புதன் பிறப்பு காலத்தில் இருக்கக்கூடிய புதனை திரிகோணத்தில் எப்போல்லாம் தோன்றதோ அந்த டைம் பீரியட்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். இது ஒரு வகையில். இப்போ பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தாத்தா சொத்து, என்னோட தாத்தா சொத்து தாண்டி என்னுடைய அப்பா சேர்த்து வச்சுருக்காரு, என்னுடைய மூதாதையர் அதாவது 2 தலைமுறை தாத்தாவோட சொத்து கூட இன்னொருக்கே கேஸ் போயிட்டுருக்கு, அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான கிரகச்சரிக்கைகளும் இருக்கு. அப்போ இந்த பையன் தான் அனுபவிக்கணும் அந்த விதி இருக்கும். அவங்க அப்பா அனுபவிச்சிருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் அனுபவிச்சிருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் சேர்த்து வச்ச சொத்தை கூட இந்த பையன் அனுபவிக்கணுன்ற ஒரு நிலை கிடைக்கும்ல. இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய அவங்கள பரம்பரை சார்ந்த விஷயங்கள் எடுக்கும்போது இந்த சனி கூட காம்போல எப்படி இருக்குது,
அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக. இப்போ வீடு அப்படி கட்டும்போது சில பேர் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டும்போது ரொம்ப பொருளாதார சிக்கலுக்கு வந்து உள்ளாயிருவாங்க. அப்படி வீடு சார்ந்தும் சரி, மற்ற ரீதியாகவும் பொருளாதாரத்தால் ரொம்ப பாதிக்கப்படக்கூடியதை நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த கிரகங்களுடைய அந்த தன்மை வந்து எப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வரும்? இப்போ நம்ம ஒரு வீடு கட்டிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்துட்டு பணம் இல்லாமல் போயிடும், நின்று போயிடும், அதனால் முடிக்கிற நிலைமைக்கு போயிடும். சில பேருக்கு வந்து அதுக்கான விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் அது தடையாகும். ஒன்று கவர்மெண்ட் ரிலேட்டடில், இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக அப்ரூவல் வாங்கலை அப்படின்ற மாதிரி அது தடையாகும். இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே என்ன மாதிரியான கிரகச்சேர்க்கை இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த 4ஆம் அதிபதி எங்கெல்லாம் தொடர்பு படுதோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் எப்பெல்லாம் இணைவாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க. இப்போ நம்ம தொழிலாக கூட சொல்லலாம். சில பேர் வந்து வீடு கட்டி கொடுக்க பணியை செய்வாங்க இல்லைங்களா, அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். கண்டிப்பாக அவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து அந்த கட்டின வீடை வாங்குறதும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த செவ்வாய் சுக்கிரன் சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும். அப்போ கட்டின வீடை வாங்குவாங்க. இதுலேயே வந்துட்டு கடன் வாங்கினாலும் வீடு கட்டுறேன்னப்போ அந்த ராகு, அது கூட வந்து ராகு கேதுனுடைய தொடர்பு இருந்ததுன்னா நான் பிரம்மாண்டமான ஒரு வீடை வந்து கடன் வாங்கினாலும் நான் வாங்கி கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மேடம், இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறதும் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையில் போய் இந்த அளவுக்கு பல பேர் சிக்கிக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாங்க. இப்போ என்னென்னா இந்த ஜோதிட ரீதியாக எடுத்துக்கும் போது இந்த காலப்புருஷத்து 1ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த மேஷம். இப்போ இந்த மேஷத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். இப்போ இந்த 1ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் எங்கெல்லாம் தொடர்பு படுதோ, அதாவது 1ஆம் அதிபதியோட உங்களுக்கு ராகு கேது தொடர்பட்டாலும் சரி, அதே மாதிரி இந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதியோட இந்த ராகு கேது தொடர்பட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு வந்து இந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடலாம். இந்த அதிபதி சொன்னால் கூட அவங்களுக்குலாம் புரியாது, ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது, சுக்கிரன் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சாலும் அது பத்தலைன்ற மாதிரியே இருக்கும். இந்த சுக்கிரன் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திரிகோணத்தில் உங்களுக்கு பணம் வரும், ஆனால் அந்த பணம் வரக்கூடிய பணம் வந்து தங்காது. ஏதோ ஒரு வகையில் வரவுக்கு முன்னாடியே செலவு போய் காத்துட்ருக்கும். இதில் வந்து இன்னொன்று ஃப்ரெண்டுகள் மூலமாக ஏமாந்து போகிறதெல்லாம் இருக்கும்ல. இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோம், நானும் என் பையன் ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தன் தொழில் தொடங்கணும் அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு வந்து தொழில்காரங்கன்னு பார்க்கும்போது சனியை பார்ப்போம். அப்போ இவர் கடன் வாங்கி தான் தொழில் பண்ண போகிறாரு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் பார்ட்னர்ஷிப்பில் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா இந்த செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் அவங்க கனெக்ட் ஆகும். அப்போ இந்த செவ்வாய் கூட சேர்ந்து ராகு கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சார் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து உங்களை ஏமாத்துற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. அதுவும் வக்ரமாக இருந்து குறைந்த பகையிலையோ அல்லது அதிக பகையிலையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சிக்கலை உருவாக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். நண்பர்களாலேயே துரோகம் செய்யப்படுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக செவ்வாய் ராகு இருந்துச்சு அப்படின்னா நண்பர்களால் துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்தோம். செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, செவ்வாய் வந்து குறைந்த பகை அதிக பகை வக்ரம், அதுவும் பரிவர்த்தனை பெற்றிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெருசாக ஏதோ செய்ய போகுது. அப்போ நீங்கள் செவ்வாய் பிரச்சனை இருக்குன்னா தயவு செஞ்சு பொருளாதாரத்தில் கவனமாக இருங்க. அதாவது சுக்கரனோட பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா பெரிய அளவில் முதலீடு பண்ணி அதை நீங்கள் இழக்க போகிறீங்க. ஷேர் மார்க்கெட்லாம் போடுறாங்க, ட்ரேடிங் பண்ணுறாங்க, கேம்லிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான், தம்பி நிலை இங்கே வாடா, நீ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இதில் நீ இவ்வளோ பணம் போட்டனா போதும், அது வந்து இத்தனை மாதத்துல இத்தனை இரட்டிப்பாக வரும், இதெல்லாம் நம்ம பண்ணலாம்டா அப்படின்றப்ப உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம். என்ன பண்ணுவீங்க? நம்ம ஃப்ரெண்டை நம்ம நம்புகிறோம். அவன் வந்து நான் இதுக்கான ஒரு முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு பண்ணி நான் பார்த்துருக்கேன், இப்போ நீயும் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டான்னா கண்டிப்பாக நம்ம திருப்பி மாட்டப்போம். ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகும். அப்போ அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ தசா புத்திகளோ உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கா இல்லாமல் ஏதோ ஒரு சிக்கலை மாற்றுறதுக்கான சூழ்நிலை உருவாக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் போய் மாட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அப்போ ராகு கேது இருந்ததுன்னா நம்மளே சொல்லிவிடுவோம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணாதீங்க. சப்போஸ் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தால் டாக்குமெண்ட் போட்டு பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் உனக்கும் எனக்குமான விஷயங்களில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. நான் பணம் போட்டிருக்கேன், நீ ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலை நீ வந்து உன்னுடைய மூளை மூலதனமாக கொடுக்குற, நான் வந்து என்னுடைய பொருளாதாரத்தை மூலதனமாக கொடுக்குறேன் அப்படின்னா 2 பேருக்குமான கரெக்டான ஒரு சூழ்நிலை இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையை சந்திப்பீங்க. எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட் போட்டு பண்ணிடுங்க. நான் 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா நீ எவ்வளோ போடுற, அந்த டாக்குமெண்டேஷன், நான் இத்தனை வருஷம் இவ்வளோ நாங்கள் இந்த தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஓகே. பல நாள் குடும்ப பிரச்சனைகள் நிறையா பேர் வீட்டில் தீராமல் அப்படியே இருக்கும். எவ்வளவோ அதை சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி பல பேர் முயற்சி பண்ணாலும் அந்த பிரச்சனை வந்து தீராமல் அப்படியே இருக்கும். அதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் ஜோதிட ரீதியாக? குடும்ப பிரச்சனைன்னு எடுத்துக்கிடும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இப்போது ஒரு குடும்பம் வந்து ஒரு ஆண் பெண் எடுத்துட்டோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு, அதுக்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்குது. இப்போ என்னோட அம்மானால என் குடும்பம் பிரிஞ்சது, மாமியார்னால பிரச்சனைங்க இல்லை, என் ஹஸ்பண்ட் நல்ல ஆள் தாங்க, ஆனால் வந்து என் மாமியார் எங்களுக்கு
எங்கள் கூட வந்து பெரிய ஒற்றுமை இல்லாததுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்படுறோம் இல்லைங்களா. இன்னொன்று வந்துட்டு என்னோட நாத்தனார் வந்து இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கேன், அதுவே எனக்கு லைஃப்ல பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும்போது அதனால இந்த குடும்பம் வந்து பிரிவினையா போயிருக்கும். ஒவ்வொரு உறவுக்கும் கிரக சேர்க்கை வந்து வேறுபடும். கண்டிப்பாங்க. உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமாங்க. இப்போ வந்து நம்மளுடைய கணவன் ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வரப்போற கணவர் யாருன்னு செவ்வாயை பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா. செவ்வாய் தான் சகோதரனாவும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இப்போ கடன் பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் செவ்வாய் தான். நண்பர்களை குறிக்கிறது செவ்வாய் தான். இதே வந்து உங்களுக்கு உறவுக்காரக பண்புன்னு பார்க்கும்போது இதில் சந்திரன் எடுத்துக்கிறோம். சந்திரன்றது நம்மளுடைய அம்மா, நமக்கு வரப்போகிற மாமியார். இப்போ இது எல்லாமே சந்திரன். நம்மளுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே குறிக்கிறது சந்திரன். இதே வந்துட்டு அடுத்து உங்களுக்கு புதன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட குழந்தை, பெண் குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை, அதே மாதிரி நம்மளுடைய கூட பிறந்த சகோதரி, அவங்கள குறிக்கிறது எல்லாமே இந்த புதன். இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகம் எடுத்துட்டோம், அவங்களுக்கு நாத்தனார் எப்படி இருப்பாங்க, நாத்தனார்னால தொல்லை இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. நாத்தனார் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, அவங்க இருந்தால் பிரச்சனையா இருக்குமா, இதெல்லாம் கேட்கும்போது அந்த புதனை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சுக்கிரன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பையனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய மனைவி காதலி எடுத்துக்கிறோம். அதே வந்து பெண் தோழிகள், பெண் ஜாதகமாக எடுக்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருப்பாங்க, கூட பிறந்த சகோதரி எப்படி இருப்பாங்க, பெண் தோழிகளாக பார்க்குறோம். இப்போ என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்கு ஃப்ரெண்டுன்னு நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன், என்னோட அக்காவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும்ல. என் கூட பிறக்காத பிறப்பாவ அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு இணக்கமான உறவுல இருப்போம் அப்படிங்கும்போது இந்த சுக்கிரனை நம்ம பார்க்குறோம். நிச்சயமா இந்த குருன்றது ஜாதகர். அதே மாதிரி நமக்கு யார் கூட வந்துட்டு யாரை குருவாக நினைக்கிறோமோ, யார் ரோல் மாடலாக நினைக்கிறோமோ அவங்க எல்லாத்தையுமே இந்த குருன்ற நிலையில நம்ம பார்க்குறோம். இப்போ சனி எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில்காரகனாக பார்க்குறோம். நம்மளோட மூதாதையர்கள், நம்மளோட ஜென்ரேஷன், நம்ம எந்த வம்சா வழியில் வந்தோமோ அந்த வம்சாவளியினுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்க்குறோம். ராகு எடுத்துட்டோம் அப்படின்னா தந்தை வழி மூதாதையர்கள், கேது எடுத்துட்டோம் அப்படின்னா தாய் வழி மூதாதையர்கள். அது எல்லாத்தையுமே இந்த எல்லா கிரகத்துக்குமே உறவு காரத்துவம்னு இருக்கு. இப்போ அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லிடலாம். சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய வரப்புற மாமனார், நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரியான யாரெல்லாம் வந்து பெரிய மனுஷனாக பார்ப்போம், நம்ம அப்பான்னு கூப்பிடக்கூடிய நபர்கள் எல்லாமே நமக்கு வந்து அந்த கனெக்ட் ஆவாங்க. பர்டிகுலராக வந்து நம்மளை பெற்ற அப்பாவாக இருக்கட்டும், நமக்கு வரப்போகிற மாமனாராக இருக்கட்டும், அதை பார்க்குறோம். அதுலேயே வந்துட்டு சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, குருவையும் எடுத்துக்கலாம். குருவுமே இதில் வந்து உங்களுக்கு குழந்தைக்காரங்களாக வருவார். பொதுவாக நம்ம குழந்தை பிறக்காதான்னு பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் இந்த குருவையும் தான் பார்ப்போம், என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது. அதை வச்சு தான் உங்களுக்கு குழந்தை பிறப்பு விஷயமா சொல்லுவோம். நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய ஆளுமை, இது எல்லாத்தையும் குறிக்கிறது அப்படிங்கும்போது இந்த சூரியனை பார்ப்போம். நிறையா பேருக்கு பயணம் பண்ணும்போது நிறையா பலவிதமான பிரச்சனைகள் வரும். ட்ராவல் பண்ணும்போது ஒரு விபத்தாகிறது, அல்லது ட்ராவல் சார்ந்து அவங்க ட்ராவலுக்காக போயிருப்பாங்க, ஆனால் அங்கே அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் வரும்? இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருவதற்கான காரணம் ஜோதிட ரீதியாக என்ன வரலாம்? பொதுவாங்க இப்போ வந்துட்டு இந்த சந்திரனை தான் நம்ம பயணத்துக்கான விஷயமா பார்க்குறோம். இப்போ கடகராசினுடைய அதிபதி தான் இந்த சந்திரன். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கா, அவங்களுக்கு வலுவாக இருக்கா, இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ இந்த வண்டி வாகனம் போக்குவரத்து பயணம் அப்படிங்கும்போது இதில் செவ்வாய் எங்கேயாவது பிரச்சனையாக இருக்குது, ராகு கேது கூட இருக்குது, சந்திரன் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட வந்து ராகு கேது தொடர்பில் இருக்குது அப்படின்னா நம்ம உங்களுக்கு சொல்கிற விஷயம், பயணத்தின் போது கவனமாக இருங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்கிறோம். இதில் இப்போ உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு கிரகத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. அதே கிரகத்தை வந்து 1-5-9 உங்களுக்கு கோச்சார கிரகம் தூண்டும் போது அந்த கிரகத்தினுடைய காரக பண்பு இல்லாத அளவுக்கு கூட போகும். அப்போ தான் வந்து ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். 2 வீலரில் நிறைய இளைஞர்கள் வந்து ரொம்ப வேகமாக போகிறது, ஹெல்மெட்டு போடாமல் போகிறதுனால நிறையா பாதிப்புகள்லாம் வருது. அதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சந்திரனுடைய பவர்ஃபுல்லான இடம் அப்படிங்கும்போது இந்த கடகராசிக்காரவங்க, ரிஷப ராசிக்காரவங்க, விருச்சிக ராசிக்காரவங்க, மகர ராசிக்காரவங்க, இவங்களுக்குலாம் வந்து டிராவல் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ஏதோ ஒரு வகையில். இன்னொன்று வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே இந்த சந்திரன்றது ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அந்த இடத்துக்கு போகக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குறைந்த பகையாக இருக்கும், இன்னொரு இடத்துக்கு அப்போ தான் வந்து என்ட்ராக இருக்கும். இந்த ரொம்ப குறைந்த பகையோ அல்லது அதிக பகையாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுமே இந்த ட்ராவல் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து என்னென்னா பிள்ளைங்களை கவரணும், ரொம்ப நம்மளை வந்து கெத்தாக காட்டணும் அப்படின்ற பசங்கள்லாம் இந்த ராசிக்காரங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதுலேயும் வந்துட்டு பர்டிகுலர் இந்த சுக்கிரன் கனெக்டடாக இருக்கும். அதுலேயே ராகு கேது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கனெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து போகிறேன்னா என்னை 10 பேர் திரும்பி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த பசங்க அந்த ஒரு கெத்தாக இருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் தாண்டி பொம்மை பிள்ளைங்களே சரி, பசங்க மாதிரி அழகாக வந்துட்டு ஒரு கீர் பைக் எடுக்கட்டும், அவ்வளோ
நம்ம யோசிக்க கூட முடியாது, என்னடா அந்த பொண்ணு அவ்வளோ வேகமாக போகுது, நமக்கு பயமாக இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு முன்னேற்ற நிலையில் போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஜாதகத்துலையுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஆண் தன்மை அப்படின்றது அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு பையனுக்கான குவாலிட்டி எல்லாமே இருக்கும். பார்த்தா அது பொண்ணுனே சொல்ல முடியாது, எல்லாமே பையனுடைய அவுட் ஆஃப் லுக்காக இருக்கட்டும், தைரியம், வீரம் எல்லாம். அந்த செவ்வாய் பலமானாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அந்த ஒரு கிரியேட்டிவ் வந்துடும் அவங்களுக்குள்ளே. ஒரு விஷயத்த துணிச்சலாக செய்யணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் பலமாக இருக்கும். அந்த பலம் தான் ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயத்தை கொடுக்குறது. அது கூட ராகு கேது நிழல் கிரகங்கள் போகும்போது என்ன ஆகும், கோச்சாரத்துலேயும் நிழல் கிரகங்கள் வந்து தொந்தரவு பண்ணி அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துலேயும் அதே இடத்துல இருந்து இது திரிகோணத்தில் கனெக்ட் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்க போகுது. ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான விஷயங்கள் அதுதான். ஓகே, இப்போ எப்படி கவனமாக இருந்துக்கணும் மேடம்? இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்கிறவங்களாம் அந்த கண்டிப்பாக வாகனத்தை எடுக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அவசியம். அப்படி ஹெல்மெட் போட்டு போகிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அவசியம். அப்படி தானே? ஆமாம், கண்டிப்பாங்க. இன்னொன்று நம்மளோட மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க, பைக்கில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பஸ் போகுது. உங்களோட மனம் நினச்சா கான்ஃபிடண்ட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருக்க அந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடுவீங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு ஒரு பஸ்ஸுக்கு பாதியில் போயிட்டு நம்ம போக முடியுமா முடியாதான்னு யோசிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. அது அங்கே ஏதோ உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தான். அப்போ உங்களுடைய மனம் அப்படிங்கிறது தெளிவாக வச்சுக்கணும். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சேர்க்கைகள் இருக்கவங்க, இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, செவ்வாய் சந்திரனோட இருக்கிறது, செவ்வாய் ராகு கேதோட கனெக்டாக இருக்கவங்கலாம் வந்துட்டு ட்ராவலில் கொஞ்சம் நிதானத்தமாக போனாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நிச்சயமா மேடம், எல்லாருக்குமே பயனளிக்கிற மாதிரியான பல தகவல்கள். ட்ராவல் பண்ணும்போது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், பொருளாதார சிக்கல்கள், கடன் பிரச்சனைகள், வீடு வாங்கும்போது, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதிலளிச்சிருக்கீங்க. நன்றி மேடம். நன்றி. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.